சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகள் ஆசைப்பட்டபடி டோனட் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். கோதம்பம்மா, மைதா, லக்ஸ்பிரே, சோளம்மா, பட்டர், ஈஸ்ட், இவ்வளோ. இதோடைய ஒரு முட்டை, 2 முட்டை, 1/4 கிலோ மைதாமா எடுப்போம். இதுக்கு பானுக்கு போடுற மாதிரி தான் போடணும். அதே என்ன பான்மான்னு உங்களை சொல்கிறேன். 250 இருக்குது பாருங்க. இனி இது சாதாரணமான கோதம்பு. இதை நாங்கள் பான்மா ஆக்குறதுக்குண்டா 1/4 கிலோவுக்கு 4 மேசக்கரண்டி வெளியிலே எடுக்கணும். 1 2 நான் கரைஞ்சியால் காட்டுண்டா சார். 3 4 மேசக்கரண்டி எடுத்துட்டு 4 மேசக்கரண்டி சோளமா போடுவோம். 4 மேசக்கரண்டி போடுங்க. இதுதான் பான்மா. 4 அவ்வளோத்தையும் இப்போ இதுக்குள்ள நாங்கள் இதுதான் பான்மா. இதை நல்லா கிளவுங்க. நாங்கள் டோனட் செய்கிறோண்டா எங்களுக்கு 2 கரண்டி லக்ஸ்பிரையோ என்ன மாவு வச்சுருக்குறீங்களோ அது வேணும். ரெண்டு மேசக்கரண்டி போடுங்க. இதை நாங்கள் இப்போ நல்லா அரிச்சு எடுக்கணும். இதை நாங்கள் அரிச்சு எடுப்போம். ஒரு பாத்திரத்துக்கு போடுவோம். இந்த முட்டையை அடித்து விடுவோம். அஞ்சு கிராம் ஈஸ்ட் எடுத்துருக்கு. இதை நாங்கள் இது மெல்லிய சுடு தண்ணி இதுக்கெல்லாம் போட போகிறேன். இதை கலக்கி ஒரு பக்கத்தில் வைப்போம். ஒரு 5 நிமிஷம் வைப்போம். 30 கிராம் சீனி, அதே மாதிரி 30 கிராம் பட்டரும் வேணும். பட்டரோ மாதுரோ இதையும் இந்த ஈஸ்ட் கலவைக்குள்ள ஓடுவோம். அப்படியே விடுவாங்க. கலந்துட்டு 5 நிமிஷம் மூடி வைங்க. இந்த ஈஸ்ட் கலவை 2 மட்டும் இதை அடிப்போம். ஈஸ்ட் கலவையே விடுவோம். பொங்கிட்டு இப்போ 30 கிராம் பட்டரை எடுத்துருக்கிறோம். அதையும் கொண்டு அதில் போட்டுட்டு அடிப்போம். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அடிக்க உடனே நல்ல மென்மையாக வரும். இன்னும் 2 நிமிஷத்தால் வைக்கலாம். நாங்கள் இது வைப்போம். நிப்பாடி போட்டு பார்ப்போம். அப்படியே வளைச்சு எடுப்போம். இதை மூடி வைப்போம். கொஞ்சம் பொங்கி வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யலான்னு பார்ப்போம்.
20 நிமிஷம் ஆச்சு, நல்ல மென்மையாக வந்துட்டுது. இனி நாங்கள் தட்டி தட்டி வைப்போம். தட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வைக்கணும். அது ஆயில் பேப்பரை எடுத்து எண்ணெய் பூசி வையுங்க. இதில் இப்படி தட்டி ஒரு அரை மணி நேரம் பேருந்து வைக்கணும். நீங்கள் நல்லா கையில் வச்சு தட்டிட்டு பேருந்து உள்ளுக்கடுங்கோ. எல்லாத்தையும் சுற்றி 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 உள்ளுக்கடுங்கோ. அப்படியே எல்லாத்தையும் மாறி மாறி உள்ளுக்கடுத்து வந்தீங்கன்னா ஒரு போலை மாதிரி வரும். நல்லா தட்டுங்கோ. நல்லா தட்டி கட்டர் வச்சு வெட்டுவோம். கட்டரால் அமர்த்தி வெட்டுவோம். அப்படி வரும். அரை மணி நேரத்துக்கு நீங்கள் இதை இப்படியே விடுங்கோ. உள்ளுக்கு வந்து இப்படி எடுக்கலாம். அதுக்கு வைப்போம். இப்படியே எல்லாத்தையும் செய்வோம். இது சின்னாக்கள் கடையில் ஓடி ஓடி போய் வணிகண்டோம். ஒரு டோனட் 200 ரூபான்னு சொல்லி வண்டி வணிகண்டு வருவேன். அப்படியே தட்டி அதை உள்பக்கமாக மடியுங்கோ. உள்பக்கமாக மடிக்க மடிக்க ஒரு தரம் மடித்து இப்போ இந்த 2ஆம் தரம் இருக்கா மடியுங்கோ சுற்றி வேற. அப்போ நல்ல சின்னதாக வந்துடும். இப்போ எந்த எல்லாத்தையும் குவிச்சு வெளியில் இருக்கிறத எடுத்து விட்டால் சுகம். அப்படியே எல்லாத்தையும் செய்வோம். இப்படியே எல்லாத்தையும் செய்துட்டு மூடி வைப்போம். ஒரு தட்டை இதால் ட்ரேயால் கேக் ட்ரேயால் மூடி விட்டிங்கன்னா எல்லாத்தையும் பக்கம் பக்கம் வச்சுட்டு மூடி விட்டால் ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கும். ஆமாம், நாங்கள் செய்யக்கில் இப்படி இருந்தது. இப்போ இந்த மாதிரி பொங்கிக்கண்டு வேறுங்கோ. அது கூட விட்டுட்டு போய் மெல்லமாக எடுத்து போடுவோம். மெல்லமாக கிட்ட கொண்டு போய் இப்போ 1/4 கிலோவில் இத்தனை வருதுண்டு வைக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் செய்வோம். பிஞ்சு போட்டு அதில் மெல்லிய நெருப்பில் செய்யுங்க. இது மேற்ற பக்கம் திருப்புவோம். பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து செய்யுங்க. வடிவான இதில் வரும். நடுவில் ஒரு கோடும் வரும். வடிவாக இருக்காமல் செய்தோம்னா இந்திய நெருப்பில் செய்திங்கன்னா வடிவாக உள்ளுக்கு அவிஞ்சு வடிவாக வரும். இறக்கும். கேக்கில் உங்களுக்கு காட்டினான் என்ன மாதிரி இதை கரைக்கிறேன். கீழே தண்ணி இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே சாக்லேட்டை உருக வச்சது அது எழுது. இதுக்கு தான் இந்த பிள்ளைகள் ஓடுறது விழுந்துடுச்சு ஸ்ப்ரிங்கில். இதையும் கொஞ்சம் தூவி விட்டாங்கல்ல அவைகளுக்கு பாருங்க. ஒரு இது 100 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு வரணும். 4 800 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு வரணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து ரக்குவோம். யார் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம்